விவி இன்ஃபோடெக் டேலி. நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பேரோல் மாஸ்டர்ஸ்ல எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்திருந்தோம். எப்படி எம்ப்ளாயி குரூப், எம்ப்ளாயி யூனிட், அட்டெண்டன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டைப் எல்லாமே கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பே ஹெட்ஸ்லாம் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பே ஹெட்ஸ் வந்து என்டர் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது பேசிக் பே, டிஏ, டிஏ டிராவல் அலவன்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ, பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பே ஹெட்ஸ் எல்லாமே வந்து நான் இங்க நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் பே அப்படிங்கறத நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கேட்வே ஆஃப் டேலி ஸ்கிரீனுக்கு வந்துருங்க. ஸோ இங்க கிரியேட் பே ஹெட்ஸ் அப்படிங்கறத வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் பே அப்படிங்கறத நான் கொடுத்துட்றேன். ஸோ பேசிக் பே, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பே ஹெட் டைப் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஏர்னிங்ஸ் ஃபார் எம்ப்ளாயி. ஸோ இது வந்து எம்ப்ளாயிஸுக்கு வந்து ஒரு ஏர்னிங். ஸோ அதனால வந்து நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கம் டைப் வந்து பேசிக் பே வந்து மோஸ்ட்லி ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். ஸோ அதனால ஃபிக்ஸ்டு அப்படிங்கறத கொடுத்துட்றேன். ஸோ அண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அஃபெக்ட் நெட் சேலரி அப்படிங்கறத வந்து எஸ் கொடுத்துடலாம். ஸோ நேம் டு பி டிஸ்பிளேட் இன் பே ஸ்லிப். பே ஸ்லிப்ல வந்து நமக்கு என்ன நேம் வரணுமோ அந்த நேம் தான் வந்து இங்க நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பேசிக் பே அப்படிங்கறதே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேஷன் டைப். ஸோ கால்குலேஷன் டைப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆன் அட்டண்டன்ஸ் படியே நமக்கு பேசிக் பே வந்து கால்குலேட் ஆகணும் அப்படிங்கறதுனால நான் அட்டண்டன்ஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பிரசன்ட் அப்படிங்கறத கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் கால்குலேஷன் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மந்த் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் கால்குலேஷன் பர் டே வந்து பாத்தீங்கன்னா நான் ஆஸ் பர் கேலண்டர் பீரியட் அப்படிங்கறதையே நான் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம ரவுண்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். ரவுண்டிங் மெத்தட். ஸோ நார்மல் ரவுண்டிங் அப்படிங்கறத கொடுத்துட்றேன். லிமிட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் வரைக்கும் நான் கொடுத்தேன். ஸோ இந்த ஸ்கிரீனை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பே ஹெட் வந்து பாத்தீங்கன்னா டிஏ. ஸோ டிஏ அப்படிங்கறத கொடுத்துட்டேன். ஸோ டிஏவும் பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் ஃபார் எம்ப்ளாயிஸ். ஸோ இன்கம் டைப் வந்து ஃபிக்ஸ்டு, அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஏ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஸ் கம்ப்யூட்டர் வேல்யூ அப்படிங்கிறது கொடுத்துருங்க. நார்மல் ரவுண்டிங் 1 வரைக்கும் கொடுத்துறேன். ஸோ இந்த டிஏ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 40% ஆஃப் பேசிக் பே. பேசிக் பேல இருந்து 40% தான் வந்து நம்மளோட டிஏ. ஸோ அதனாலதான் நான் இங்க கம்ப்யூட்டர் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் பே ஹெட் அப்படிங்கறத பேசிக் பே அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 40% தான் பேசிக் பே. ஸோ அதனால நான் 40 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஸ்கிரீனை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பே ஹெட் வந்து பாத்தீங்கன்னா டிஏங்கிறது டிராவல் அலவன்ஸ். ஸோ நான் அதையும் கொடுத்துட்றேன். ஸோ அலவன்ஸ்னாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் ஃபார் எம்ப்ளாயிஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அண்டரும் வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஏவும் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் கம்ப்யூட்டர் வேல்யூ தான். ஸ்பெசிஃபை ஃபார்முலா. ஸோ டிஏ வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் 6% கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து என்னென்ன பெர்சன்டேஜ் வருமோ நீங்க அந்த பெர்சன்டேஜ் வந்து அங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேசிக் பேல இருந்து நமக்கு 6% தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பே ஹெட்டும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ, ஏர்னிங்ஸ் ஃபார் எம்ப்ளாயிஸ், ஃபிக்ஸ்டு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஹெச்ஆர்ஏ வந்து பாத்தீங்கன்னா as கம்ப்யூட்டர் வேல்யூ தான். நார்மல் ரவுண்டிங் லிமிட் வந்து 1 வரைக்கும் கொடுத்துறேன். ஸோ ஸ்பெசிபிக் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா பேசிக் பேல இருந்து ஹெச்ஆர்ஏ வந்து பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு பெர்சன்டேஜ் போட்டிருக்கேன்னா 15% வந்து பேசிக் பேல இருந்து போட்டிருக்கேன். ஸோ அதனால 15% அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்கிரீன் நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% கால்குலேட் ஆகுற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ பிஎஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பே ஹெட் டைப் வந்து டிடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்.
அப்படிங்கிறத தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அண்டர் வந்து டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அஃபெக்ட் நெட் சேலரி எஸ் கொடுத்துருங்க. ஆஸ் கம்ப்யூட்டர் வேல்யூ ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. நான் பிஎஃப் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பேசிக் பேவும் டிஓவும் சேர்ந்து தான் வந்து நமக்கு பிஎஃப்ல வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ண போறேன். ஸோ அதனால நான் பேசிக் பே அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு பேஹெட் உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆட் பேஹெட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டிஏவும் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே சேர்த்து வர பெர்சன்டேஜ் வந்து எனக்கு 10% வந்து கால்குலேட் ஆகணும். அந்த மாதிரி நான் பிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பிஎஃப் கால்குலேஷன் வந்து நீங்க வந்து எப்படி எந்த மாதிரி வந்து பிஎஃப் வந்து கால்குலேஷன் பண்றீங்களோ அந்த மெத்தட்ல வந்து நீங்க இந்த ஆஸ் கம்ப்யூட்டர் வேல்யூ கொடுத்துட்டு கம்ப்யூட்டர்ல வந்து ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா கொடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேல்யூ வந்து பிஎஃப் அமௌண்ட் வரணுமோ எப்படி கால்குலேட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இங்க சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். பெர்சன்டேஜ் வந்து 10% அப்படிங்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்டர் கொடுத்து இந்த ஸ்க்ரீனை அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேலியில வந்து நம்ம பேக்கெட்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நீங்க ஆல்டர்ல போனீங்கன்னா பேக்கெட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம பேசிக் பே டிஏ ஹெச்ஆர்ஏ பிஎஃப் டிஏ அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாத்தையுமே வந்து எம்ப்ளாயி கிரியேட் பண்ணும்போது நம்ம டிஃபைன் சேலரி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருந்திருக்கும். ஸோ இங்க டிஃபைன் சேலரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்க தான் வந்து நம்ம டிஃபைன் சேலரி டீடைல்ஸ் எஸ் கொடுத்துட்டு இங்க எல்லாத்தையுமே நம்ம கிரியேட் பண்ண பேகட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கேயும் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி வைஸாவும் நம்ம பண்ணிக்கலாம், இல்லைன்னா எம்ப்ளாயி குரூப் வைஸா கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் டிஃபைன் சேலரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதை என்டர் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் வரும். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ஆதி. ஸோ அந்த நேமை நான் எடுத்துட்டேன். ஸோ எஃபெக்டிவ் டேட் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக். ஸோ பேசிக் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40,000 இருக்கு. ஸோ நான் அந்த அமௌண்ட்டை வந்து நான் இங்க ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஏ ஹெச்ஆர்ஏ அதெல்லாமே நம்ம கம்ப்யூட்டர் வேல்யூ கொடுத்து அங்கேயே பெர்சன்டேஜ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால நம்ம இங்க வந்து எந்த ஒரு வேல்யூஸுமே நம்ம கொடுக்க தேவையில்லை. ஸோ டிஏ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப் இந்த மாதிரி டிஃபைன் சேலரியில பர்டிகுலர் எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம எல்லா டீடைல்ஸுமே வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீதா அப்படிங்கிற ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பேஹெட்ஸ் வந்து செலக்ட் பண்றேன் பேசிக் பே. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 35,000 வந்து கொடுக்குறேன். டிஏ ஹெச்ஆர்ஏ டிஏ பிஎஃப் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். நீங்க இதே மாதிரி பேஹெட்ஸ் வந்து இன்னும் நிறைய பேஹெட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க இப்ப நம்ம கிரியேட் பண்ண மாதிரியே வந்து பேஹெட்ஸ் வந்து நீங்க அடிஷனலா கூட நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்டர் கொடுத்து இந்த ஸ்க்ரீனை நான் அப்படியே சேவ் பண்ணிடுறேன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேலியில எப்படி பேஹெட்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எப்படி வந்து அட்டெண்டன்ஸ் என்ட்ரி கிரியேட் பண்றது, பேரோல் என்ட்ரிஸ் எல்லாமே கிரியேட் பண்றது அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.